ஹாய் டா பர்பிள்ஸ் அண்ட் இவங்கெல்லாம் எப்படி தான் இருக்கீங்க? ஐ திங்க் எல்லோரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி. வழக்கம் போல் எல்லோரும் மன்னிச்சிருங்க. ஏன்னா வீடியோஸ் போட ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஸோ பர்சனலாக நிறைய ப்ராப்ளம் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சுடா. இன்னமும் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. பட் இருந்தாலும் நான் வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக நான் வந்து போட்டு தான் ஆகணும். ஏன்னா ரொம்ப டேஸ் ஆச்சு, அது எனக்குமே புரியுது. அப்புறம் கண்டிப்பாக ஜிமினா நான் ஒன் ஷாட்னோடனே எல்லாருமே கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த பிளேஸை பயன்படுத்தி தான் நான் வந்து கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் பேசிக்கிறேன்டா. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப சாரி வீடியோஸ் போட டிலே பண்ணதுக்கு. இதுக்கடுத்து நான் ரெகுலராக போடுவேன்னு பொய் சொல்ல விரும்பலை. கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன். வீக்கெண்ட் ஒரு வீடியோவாச்சும் போட நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஓகேவாடா? அப்புறம் நான் ஆல்ரெடி வந்து பாக்கி இருக்கிற ஒன் ஷாட்டு ஆல்ரெடி நான் வந்து என்ன சொல்கிறது, நம்ம சேனலில் 3 FF4 ரன் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஹார்ட் பீட், அப்புறம் வந்து ரோமியோ ஜூலியட், ட்ரீம் ஸ்டோரி. இதில் நான் ஹார்ட் பீட்டை வந்து கொஞ்சம் தள்ளி போடலான் இருக்கேன். இதுக்கடுத்து ஹார்ட் பீட் வந்து கொஞ்ச நாள் கழித்து தான் வரும். ஸோ அதை யாரும் கேட்காதீங்க, கேட்கவும் மாட்டீங்க எனக்கு தெரியும். ரோமியோ ஜூலியட்டும் அப்புறம் ட்ரீம் ஸ்டோரி 2யுமே நான் வந்து சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன்டா. ஏன்னா அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு நியூ FF 3 பேருக்குமே தரமாக வரப்போகுது. உங்களோட வேலை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாஃபியா டைப்பு, அப்புறம் த்ரில்லரு, ரொமான்ஸு, ஹார்ட்டு இதெல்லாம் அப்படியே கலந்து மிக்சடாக 3 பேருக்குமே போட போகிறோம். ஜிமினனாக்கு, டயான்ஷிக்கு, ஜங்குக்கு. ஸோ 3 பேருக்குமே தரமாக வரப்போகுது. ஐ திங்க் எனக்கு அந்த FFலலாம் வந்து சப்போர்ட் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும்னு நான் நினச்சிருக்கேன். இத்தனை நாள் வந்து ஒரு மாதிரி ஸ்லோவாக டம்ப்பாக போயிட்டு இருந்துச்சு FFலாம். சரி, ஓகே, அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து நியூவாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து நான் ஜேஓப்போட ஒன் ஷாட்டையும் வந்து ப்ரைவேட்டில் போட்டுட்டேன்டா. ஏன்னா அதுக்குமே அவ்வளோவா ரெஸ்பான்ஸே கிடையாது. இதுக்கடுத்து நான் ஹேங் லைன்ஸுக்கு FFஆக இருக்கட்டும், ஒன் ஷாட்டாக இருக்கும், நான் போடவே மாட்டேன். அப்படி கேட்குறவங்க, இல்லைக்கா ஹேங் லைன்ஸ்க்கு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா. ஃப்யூச்சரில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? கொஞ்சம் சேனல்லாம் ரன் ஆகி போகட்டும். அப்புறம் வந்து கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஜிமினானோட ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். இதுக்கடுத்து ஜங்குக்கு 2 ஒன் ஷாட் இருக்குது, டயாங்ஷிக்கு ஒரு ஒன் ஷாட் இருக்குது. அவ்வளோதான். அதோட நம்ம வந்து ஒன் ஷாட்டு இதே நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம். அடுத்து ஃபுல்லாக FFல வந்து இறங்கிடலாம். ஓகேவா? ஐ திங்க் இதில் கொஞ்சம் சப்போர்ட்டும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகேடா. நம்ம இன்றைக்கி ஜிமினானோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் ஷாட்டோட நேம் என்னென்னா பர்வர்ட் ப்ரொஃபஸர். உங்களுக்கு பிடிச்ச வேலை தான் நான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த டைப்பில் நம்ம பார்த்ததே இல்லை. சரி, ஓகே, அப்படியே கொஞ்சம் நார்மலாக ட்ரை பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப கண்டென்ட்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஓகே. அப்புறம் என்னோடய இன்ஸ்டாகிராம் அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டு, இல்லைக்கா இந்த மாதிரி ஒரு கதை வந்து கொண்டு போங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கடா. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். உங்களோட ஐடியாஸும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, ஓகே. அப்புறம் என் வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு காஃப் வந்து இன்னும் விடலைன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பப்போ வருது. நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகே, ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். 4 மினிட்ஸ் கிட்ட போயிடுச்சு. சாரிடா. நம்ம அப்படியே இப்போ FFக்குள்ளே ஜம்ப் ஆகிடலாம். ஒன் ஷாட்குள்ளே ஜம்ப் ஆகிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய காலேஜ் தான். இப்போ இந்த காலேஜுக்கு முன்னாடி ரோஸோட கேங் தான் அப்படியே உட்காந்துருக்காங்க. கேட் கிட்டேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காளுங்க. ஏய் ரோஸ், சின்னடி, இன்னைக்காச்சும் சொல்லவியா மாட்டியா? ஜிசோ, கண்டிப்பாக இன்றைக்கி அந்த ப்ரொஃபஸரை பார்த்து என்னோடய லவ்வை நான் சொல்லாமல் விட மாட்டேன்டி. ஷோ, எவ்வளோ அழகாக இருக்கா என் ஆள். இங்கே பாரு ரோஸ், இப்போ விட்டேன்னு வச்சுக்கோயேன், காலேஜில் இருக்க எல்லா பொண்ணுங்க கண்ணும் அவர் மேலே தான் இருக்குது. அப்புறம் ஆல்ரெடி அவருக்கு வேறு நிறையா ப்ரொப்போஸ் வந்துட்டுருக்கு. நீ மட்டும் இப்போ மிஸ் பண்ண, அப்புறம் அவ்வளோதான், உன் ஆள் உனக்கு கிடைக்காம போயிடுவார். ஏய், ஹிந்தி இப்படி பேசுகிற? அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஜிமின் சார் வேணும். ஐ லவ் ஹிம். அவர் இல்லைன்னா நான் செத்துடுவேன். உனக்கு தெரியுமா, நல்லா சீரியஸாக லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அவர் எனக்கு வேணும். அவர் எவ்வளோ ஹாட் அண்ட் ஸ்வீட் தெரியுமா? ரொம்ப கோல்டாகவும் இருப்பார். அவரை பார்க்கும் போது தான் எனக்குள்ளே என்னமோ பண்ணதுடி. பேசாமல் அவர் கூட ஒன் டே இருந்துட்டு அப்படியே நான் அவங்கள லவ் பண்ணுறேன்னு சொல்லிடலாம் போல தோணுது.
உங்களுக்கு செம்ம கோவம் வருது. நீ மிஸ்ஸோ பாத்தியாடி எப்படி பேசிட்டு இருக்கா அந்த ரோஸுன்னு? நானும் கேட்டேன் லினி. எனக்கு பாத்திரமா வருது தெரியுமா? அப்படியே அவள என்ன பேச்சு பேசுறா. ஒரு நாள் ஒரு நாள் இருப்பாளாமே. இருப்பா. ஹே மிசோ, என்னடி இந்த ரோஸ் இப்படி இறங்கிட்டா? இங்க பாரு, அவரை நீ தானே லவ் பண்ற. அந்த ரோஸுக்கு முன்னாடி நீ போய் ப்ரொபோஸ் பண்ணிடு, இல்லைன்னா அவ கரெக்ட் பண்ணிடுவா. சின்ன கரெக்ட் பண்ணிடுவாளா? அவர் ஏன் ஆளு. ஆமா, நீ இப்படியே சொல்லிட்டே இரு. அவளை பாத்தியா எந்த அளவுக்கு இறங்கிட்டான்னு சொல்லி. இனி கட்டுப்பாகுது எனக்கு. ஐயோ ஏன்னி, அந்த ஜிமின் ப்ரொஃபஸர் இங்கே வந்து 3 மந்த்து தான் ஆகுது. அதுக்குள்ளே அவன் என்ன இவ்வளோ சீரியஸாக லவ் பண்ணுறேன்னு சொல்லி இறங்கிட்டா? ஆமாம் அதானே, அவர் வந்து 3 மந்த்து தான் ஆகுது. நீயுமா அவரை அவ்வளோ லவ் பண்ணுற? ஏய் என்ன அவளோட கம்பேர் பண்ணி பேசுறியா? இல்லடி, சும்மா சொன்னேன் அவ்வளோதான். இங்கே பாரு லினி, அவர் எனக்கு மட்டும்தான். இது யாராலையும் மாற்ற முடியாது. இந்த ரோஸ் இப்போலாம் ஒரு ஆளா? ஆல்ரெடி இந்த 3 மந்த்தில் எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸை கழட்டி விட்டுருக்கா. இவ பெரிய ஒழுங்கு. இவ போய் ஜிமின்ஸா இருக்கா? நெவர், என்னால் விட்டு கொடுக்க முடியாது. லினி, இன்னைக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணுறேன். ஏய் சூப்பர் டி. ஆனால் பயமாக இருக்கு மிசோ. அவரை பார்த்தாலே கை கால் நடுங்குது. ஹே, எனக்கும் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். அந்த ரோஸ் முன்னாடி நான் ப்ரப்போஸ் பண்ணி காட்டுறேன். அவருக்கு எனக்கு மட்டும்தான். சரி நீ கோவப்படாத, நம்ம பேசிக்கலாம் சரியா? வா அப்படின்னு சொல்லிட்டு லினி உங்களை உள்ள கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ மினி யாருன்னா உங்கள் காலேஜுக்கு ட்ரைனிங் ப்ரொஃபஸராக இப்போ தான் செலக்ட் ஆகி வந்திருக்கான். அவன் வந்து ஒரு 3 மந்த் அப்படி தான் ஆகும். ஸோ அவன் பின்னாடி சுற்றாத பொண்ணுங்களே கிடையாது. அவன் வந்த ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து எல்லாருமே அவனுக்கு ப்ரொப்போஸு லெட்ரு அப்படி இப்படின்னு தர ஆரம்பிச்சிட்டாங்க. லிட்ரலி அவன் காலேஜோட ஹீரோவாகவே மாறிட்டான். பட் அவன் யார்கிட்டையும் அவ்வளோவா பேச மாட்டான். அவன் சரியான கோல்டு டைப் மாதிரி. எல்லாருமே பயப்படுவாங்க. திட்டி விட்டுருவான், இல்லை அடிச்சிருவான். இப்போ நீங்களும் கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு பக்கத்தில் தான் ரோஸோட கேங் வந்து உட்காடுறாங்க. அவள் வேற ஜிமினை பற்றி அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருக்கா. அவங்களுக்கு கடுப்பாகுது. லினி, ஏய் சரி விடுடி. லினி வாயேன், அவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம். அச்சோ என் மிஸ்ஸோ, அறிவு இருக்காடி உனக்கு? எப்படி போய் பார்க்குறது? கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாத்தியா ஃபர்ஸ்ட் பீரியடே ஃபர்ஸ்ட் பீரியடே மேக்ஸ் பீரியடு. அவ்வளோதான், அந்த சொட்ட மண்டையை வந்தான் நம்மளை பிடிச்சி விட்டுருவான். ஆல்ரெடி நம்ம 2 பேரும் தான் சரியாகவே படிக்க மாட்டோம். ஷேண்டி நீ வேற. சரி என்னடி பண்ணுறது? எனக்கு கட்டுப்பாகுது. சரி விட்டு பார்த்துக்கலாம். ஸோ அப்போ கரெக்டாக ஒரு லீடர் பொண்ணு, ஐ மீன் அவங்க கிளாஸோட லீடர் தான் உள்ளே ஓடி வந்து, ஹே காய்ஸ் 1 மினிட் எல்லோரும் இங்கே கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள். இனி நம்ம மேக்ஸுக்கு வந்து நியூவாக ஒரு ட்ரைனிங் சார் வந்து தான் அட்டென்ட் பண்ண போகிறாரு. ஸோ ஒரு 1 மந்த்துக்கு அவர் தான் வருவார். அவர்கிட்ட கொஞ்சம் நல்லபடியாக பேசி இது பண்ணிக்கோங்க, ஓகேவா? இதை வந்து நம்ம சார் சொன்னார். அப்புறம் வர சார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். ஆல்ரெடி அவரை பற்றி தெரியும்னு நான் நினைக்கிறேன். தென் அவரே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே, எல்லாரும் அவங்க ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உட்காந்துடுறான். போச்சு, அடுத்து எவன்? ஷோ, இருக்கிற டார்ச்சர் பத்தாதுன்னு ஹிண்டி அந்த சொட்டுக்கு என்னடி ஆச்சு? ஷோ, புதுசாக வரவன் என்ன முக்கப்பட போறான்னு தெரியல. ஏற்கனவே நான் கட்டுப்பில் இருக்கேன் லினி, நீ வேற இன்னும் டென்ஷன் வயிறு ஏற்றாத சரியா? ஷோ, எனக்குன்னா மட்டும்தான் இப்படி நடக்கும். சரி பொலமாம இருடி, மூடிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் திரும்பி யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் கிளாஸ்க்குள்ளே ஜிமின் தான் என்ட்ரி ஆகுறான். ஸோ ஜிமினை பார்த்தோன்னே எல்லாருக்குமே சரியான ஷாக்கு, கேர்ள்ஸுக்குலாம் சரியான ஹாப்பி. ஸோ ரோஸ் ஃபாஸ்ட் எழுந்திருக்கிறா. எல்லாருமே அடுத்தடுத்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஷ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் மட்டும் நான் அப்படியே உட்காந்தே இருக்கீங்க எதையும் யோசிச்சுட்டு. ஸோ ஜிமின் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவங்கள தான் பார்க்குறான். இப்போ எல்லாருமே விஷ் பண்ண வராங்க. ஸோ ஜிமின் அப்படியே சைன்லே எல்லாரும் அமைதியாக உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ எல்லாருமே உட்காந்துடுறாங்க. ஸோ கிளாஸே உங்களை தான் பார்க்குது. பட் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே வாழை பார்த்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. மிஸ்ஸு சரி சார்
அப்போ ஜிமின் அப்படியே உங்கள் பெஞ்சு கிட்ட வந்து ஓய் ஹ ஸோ இல்லை விஷ் பண்ணலாம் உனக்கு யாரும் சொல்லி கொடுக்கலையா கொடுக்கலையாடி இப்படி தான் சார் வரும்போது இண்டிஸாக உட்காந்து இருப்பியா சாரி சார் சாரி நான் கவனிக்கலை கவனிக்கலை சார் ஓகே எதுவும் எனக்கு இப்படி ஸ்வெட் ஆகுது அது 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 வந்து இல்லை அது இவ்வளோ கிட்ட அது ஏன்டி ஏன் உனக்கு இவ்வளோ ஸ்வெட் ஆகுது என்ன ஹேண்ட் கர்ச்சீஃப் அப்படின்னு சொல்லி அவன் கர்ச்சீஃப் எடுத்து அப்படியே அவன் நெக்கு கிட்ட லைட்டாக ரப் பண்ணி துடைக்கிறான். உங்களுக்கு அவ்வளோதான், ஆல்ரெடி அவன் கிட்ட நிற்கிறது வேற உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அப்படியே ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்து அப்படியே தொடச்சிட்டு சார் நான் தொடச்சிக்கிறேன். இல்லை ஒரு மாதிரி நர்வஸாக இருந்தியா, அதான் ஹெல்ப் பண்ணலான்னு தொடச்சேன். நான் தொடச்சிக்கோ. ஓகே தேங்க்யூ சார். இது வந்து சார் யாராச்சும் வந்தால் விஷ் பண்ணணும். ஓகே குட் மேனர்ஸ் இல்லை? ஆமாம் சார். உட்கார. நீங்களும் உட்காந்துறீங்க. உங்களுக்கா மூச்சு பேச்சு இல்லை? ஹே மிஸ்ஸோ நீ அவனாடி வந்து என்கிட்ட பேசலாம், எனக்கு கர்ச்சீஃப்லாம் கொடுத்தான். சொல்லியிருக்கலாம்லடி. எங்கடி நானும் உசுன்னு உனக்கு சிக்னல் கொடுத்துட்டு தான் இருந்தேன். அவரை பார்த்ததும் எனக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பார்த்த எனக்கே மூச்சு வாங்குது. பண்ண உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியலடி. சத்தியமாக சொல்கிறேன், நீ செத்து போயிட்டேன் தெரியுமா? ஐயோ எப்படி இருக்கும். அதுவும் அந்த பட்டன்லாம் ஓப்பனில் அந்த ஸ்கின் அப்படி தெரிஞ்சிச்சுடி. அதுவும் இந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லு பா செம்மையாக இருக்கு. இனி எனக்கு வேணும் இல்லையா அவரு, எப்படியாச்சும் நீ தாண்டி கரெக்ட் பண்ணி விடணும். எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுறேன். நான் என்னடி பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னா, ஏதாச்சும் என்னை பற்றி அப்பப்போ அவர் கேட்கும் போது நல்லபடியாக சொல்லணும். இதெல்லாம் நான் பண்ணுவேன், ஆனால் அவரை பார்க்கும் போது பயமாக இருக்குடி. அதெல்லாம் யோசிக்காத. எப்படியாச்சும் இந்த ரோஸ்க்கு முன்னாடி நான் அவரை மடக்கணும். எப்படி இருக்கிறான், எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு. இப்போ ஜிம்மின் அப்படியே அவனோட பிளேஸ்க்கு போய் அப்படியே உட்காரான் சேரில். ஸோ செம்ம கெத்தாக உட்காடுறான். அவனோட ஷர்ட் பட்டன் அப்படியே 3 அப்படியே ஓப்பனில் இருக்குது. எல்லா பொண்ணுங்களும் அப்படியே அவனையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கடுப்பாகுது. எப்படி காட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கான் பாரு. பட்டனை போட்டால் தான் என்னவா, இவன் ப்ரொஃபஸரா இல்லை பொறுக்கியானே தெரியல. எப்படி உட்காந்துருக்கான் பாரு. ஷூ எல்லாம் எனக்கு மட்டும்தான் காமிக்கணும், எல்லாத்துக்கும் காமிச்சிட்ருக்கான். இவனை ஒன்றும் பண்ண முடியாது, பயமாக இருக்குது. இருக்கட்டும், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். ஓகே இல்லை எல்லாமே என் மூஞ்ச தான் பார்த்துட்டு உட்கார போகிறீங்களா, இல்லை ஏதாவது ஒர்க் பண்ணலாமே? ரோசி நெக்ஸ்ட்டு சார். ஆக்சுவலாக இந்த கிளாஸ்லேயே நான் கொஞ்சம் நல்லா படிக்கிற பொண்ணு. ஆல்ரெடி எங்களுக்கு எடுத்த மேக்ஸ் சார் வந்து இம்பார்ட்டன்ட் சம்லாம் எங்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு சார். நான் அதை வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஓகே உங்களுடைய நேம்? ரோஸ் சார். ஓ ஸ்வீட். தென் நீயும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு. பாடி அந்த எக்ஸ்பிளைன் பண்ணு எங்கிட்ட வந்து நின்று. ஷோர் சார். சூப்பர் ரோஸ், போ. அப்போ எல்லாருமே ரோஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ரோஸுக்கு அப்படியே சிக்னல் காமிச்சு அனுப்புகிறாங்க. ஸோ உங்களுக்கு கடுப்பாகுது. ஸோ ரோஸ் அப்படியே போய்கிட்ட நின்று அப்படியே குனிஞ்சு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவள் வீணுக்குன்னே நல்லா குனிஞ்சு காட்டுறான். அவங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. சார் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான் சார். என்ன பத்துக்கிட்ட வருது, இப்பெல்லாம் கொலை பண்ணிடலாம் போல இருக்கு சார். அப்புறம் இது டச் பண்ணுறப்போ எப்படி டச் பண்ணுற பாரு. எல்லாமே நான் டச் பண்ண வேண்டிய பிளேஸு, எப்படி டச் பண்ணுறா. சிவனும் ஒன்றும் சொல்லாமல் உட்காந்துருக்கான். சிவனா ஜெமின் சார் அது சார் என்ன பிரச்சனை உனக்கு? அது மிஸ் முக்கியம்னடி. மே ஐ கோ டு ரெஸ்ட் ரூம் சார். அப்போ ஜிமின் அப்படியே டைம் பார்த்துட்டு காலைல வந்து ஒரு பீரியடு கூட கம்ப்ளீட் ஆகலை, அதுக்குள்ளே உனக்கு ரெஸ்ட் ரூம்? இல்லை புரியல, காலைலேருந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? ஆமாம் ஃபர்ஸ்ட் உன் நேம் என்ன?
ஆ என்ன சார்? புரியல. உன்னோட நேம் என்னடி? காது கேட்காதா? செவுடா? ஹ, சார், அவள் எப்பயுமே அப்படி தான் இருப்பாள். கிளாஸ்லேயே ரொம்ப worst ஸ்டூடெண்ட் தான் அது மிசோ மட்டும்தான். ஓ, மிசோவா? என்னோட கிளாஸில் அப்படிலாம் இருக்க முடியாது, புரியுதா? எனக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஒன்றும் இல்லை சார், ரொம்ப அர்ஜெண்ட்டாக வந்துச்சு அதான். சரி, ஓகே, போ. ஸோ நீங்களும் கடுப்பா அங்கேருந்து அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு போகிறீங்க. உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. டென்ஷனில் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. பட் இருந்தாலும் நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறீங்க. நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளியே வரலான்னு வரீங்க. அப்போ அகைன் யாரோ உங்களை ரெஸ்ட் ரூம்குள்ளே அப்படியே தள்ளி வாழை லாக் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே அவங்கள பார்க்குறீங்க. என்ன பண்ணுறீங்கன்னு விடுங்க. என்ன பண்ணுறீங்க? ஏய், அமைதியாக ரெடி. என்ன பண்ணுறது? விடுங்க ஜிமினா, விடுங்க ஜிமினா. ஜிமினா, என்ன பண்ணுறீங்க? எதுக்கு இப்படி வந்து பண்ணுறீங்க? எதுக்கு கிளாஸ்லேருந்து பாதியில் எழுந்திரிச்சு போனேன்? எதுக்கு போனேன்? உங்களுக்கு என்ன? ஃபர்ஸ்ட் தள்ளுங்க. முடியாது, என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுறது? விடுங்க விடுங்க விடுங்க. என்னடி உனக்கு மூடாக இருக்கா என்ன? விடுங்கங்கிற. அப்போ விட்டுறவா? என்ன பேசுறீங்க? தள்ளுங்க ஃபஸ்ட்டு. இது கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் தெரியுமா? தெரியுமே. இப்போ பீரியட் டைம் தானே, யாரும் வரமாட்டாங்கல்ல. என்ன பண்ணுறது? நான் கையெடுங்க, கையெடுங்க. என்னடி அழுத்த மூடாகுதா? மூடாகுதாடி? அப்படிலாம் இல்லை, பிடிங்க. இது பிடிச்சி அப்படியே பம்ப் பண்ணாமன்னு எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியுமா? எப்போயுமே இது ஒரு மாதிரி தனியும் போதடி. அவன் அப்படியே உங்கள் ஷர்ட்குள்ளே கையை விட்டு அந்த இடத்த போட்டு நல்லா அமுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கா ஒரு மாதிரி ஆகுது. ஒரு கையை வச்சு நீங்கள் அவனை அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கீங்க. என்ன பண்ணுறீங்க? விடுங்க. ஏய், லிப்ஸை வாங்கிடி. என்ன பண்ணுறீங்க? விடும். ஏய், அமைதியாக வருடி. அமைதியாக இரு கொஞ்ச நேரம். என்ன பண்ணுறீங்க? விடுங்க. இது காலேஜ். வச்சு பார்த்தா அசிங்கமாக இருந்துச்சுங்கண்ணா. என்னை விடுங்க. விடுங்க சிங்கண்ணா. ஏய், அமைதியாக இரு. நான் பண்ண வேண்டியதை பண்ணிவிட்டு நான் பாட்டில் போயிடுவேன். கத்திட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவள் தாண்டி. அப்புறம் நடக்கவே முடியாது நீ ஃபுல்லாக. புரிதல? சின்ன விடுங்க. சின்ன கை இதுக்கு கீழே கொண்டு போகிறீங்க. ஏய், ஷர்ட்டை கலட்டு. சின்ன ஃபேனா? ஏய், கரெக்டு. ஸோ அவன் ஷர்ட்டை அப்படியே உங்களோட எல்லா பட்டனையும் அப்படியே கலட்டி விட்டுடுறான். ஸோ நீங்கள் உள்ள அப்படியே இன்னொரு மட்டும் போட்டிருக்கீங்க. எல்லாம் கலட்டி தூக்கி போடல, ஜஸ்ட் அந்த பட்டனை மட்டும் அப்படியே கழட்டிட்டு லைட்டாக அப்படியே விளக்குறான். சின்னா அப்பா எவ்வளோ அழகாக இருக்குது. சின்னா சின்னா நீங்களும் உன்னோட ஹெட்டை அப்படியே டைட்டாக பிடிக்கிறீங்க. மூடாவதில்ல உனக்கு? மூடாவதில்ல? ஐயோ, எனக்கு செம்மையாக ஆகுதுடி. சின்னா போதும், விடுங்க. போதுமா? எனக்கு பக்கலையே. ஐயோ, கீழே. சின்னா கையெடுங்க. ஸோ உன்னோட கை அப்படியே உங்கள் ஸ்கர்ட்டுக்குள்ளே போகுது. உங்களால் சுத்தமாக முடியலை. நீங்களா அப்படியே வேறு மாதிரி இருக்கீங்க. ஆனால் அப்படியே உங்கள் நெக்கு, செஸ்ட்டு, லிப்புன்னு சொல்லி எல்லாத்தையும் அப்படியே எல்லாம் கடிச்சிட்ருக்கான். லிக் பண்ணுறான், சக் பண்ணுறான், அப்படியே கிஸ் பண்ணுறான். உங்களுக்கா நீங்கள் வேறு மூடுக்கு போயிட்டீங்க ஒரு நிமிஷத்தில். போதும் போதும் போதும், என்னால் முடியலையா? உன்னை ஆடி கண்ட்ரோல் பண்ண சொன்னான். நான் இன்னும் முடியல, சுத்தமாக முடியல. ஏய், இருடி, திரும்ப அப்படின்னு சொல்லி அவங்களை அப்படியே திருப்பிட்டு இப்போ ஃபைனலாக அவனோட பேண்ட் ஜிப்பை அப்படி கலட்டுறான். அழிக்குச்சு சிம்மனா. 2 days ஆச்சுலடி, அதான் அப்படி இருக்கு போல். சரி விடு, போக போக ஓகே ஆகிடும். சின்னா யாராவது வந்துட்டு போகிறாங்க. எவனும் வரமாட்டான். எதுக்காக இப்படி பண்ணுறீங்க? அவனுக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல? ஆமாண்டி, பிடிக்கவே பிடிக்காது ஒன்றா. அதான் ஏன்
பிடிக்காதப்ப எப்படி பண்ணுறீங்க? அந்த மயிரெலாம் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது சரியா? மூடிட்டு கோஆப்ரேட் மயிர் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஃபைனலாக அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளேயே அப்படியே உங்களுக்கு ஒரு 1/2 hour போயிடுது. ஸோ நீங்கள் அப்படியே எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வியர் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே ஃபேன்ஷிப் போட்டு முன்னாடி போ, நான் அப்புறம் வரேன். நீங்கள் ஜிமினை பார்த்து முறைச்சிட்டே அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே நக்கலாக சிரிச்சிட்டு அப்படியே ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் ரொம்ப டயர்டாக போய் லிமி பக்கத்தில் உட்காடுறீங்க. லிமி பார்த்துட்டு எங்கடி போனேன்? ரெஸ்ட் ரூம் தானே போகிறேன்னு சொன்னேன், இவ்வளோ நேரமா? இல்லை லிமி, ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் கிரவுண்டில் உட்காந்துட்டேன். என்னடி ஒரு மாதிரி டயர்டாக பேசுகிற? என்ன ஆச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. எதுக்கு உனக்கு இப்படி ஸ்வெட்டாக இருக்குது? ஐயோ, ஃபேஸ் மாஸ்க் கூட பண்ணலை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை லிமி. ஒன்றும் இல்லடி, வெயிலில் உட்காந்துருந்தேல அதான். ஏண்டி ஒரு மாதிரி இருக்க? நீ ஓகே தானே? எங்கே நான் ஓகேவா இருக்க விட்டான்? எல்லாம் பண்ணிட்டான். எனக்கு எப்படி வலிக்குது. கொஞ்சம் கூட என்னை பற்றி யோசிக்கவே மாட்டான். அவனுக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துப்பான். ஆனால் என் லவ்வை மட்டும் புரிஞ்சிக்க மாட்டான். பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லுவான். இது மட்டும் அவனுக்கு பிடிக்குமா? ஆனால் இங்கே பாரு, எப்பவும் நீ ஆளு தான். அந்த ரோஸ்க்கு மட்டும் நான் விட்டே கொடுக்க மாட்டான். பாரு எப்படி ப்ரப்போஸ் பண்ணி அவனை நபற்றேன்னு மட்டும் பாரு. பிடிக்காது, அவனுக்கு பிடிக்காது. எனக்கு இருக்கு. அப்போ கொஞ்ச நேரத்தில் ஜிம்மினும் வரான் உள்ள. ஸோ அப்படியே அவனோட ஷர்ட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே வரான். அவன் ஃபேஸ் மாஸ்க்லாம் பண்ணனால இன்னும் ஹாட்டாக இருக்கான். சிலர் அப்படியே ஆணு வாயை பொழக்குதுக்கு. பாரு இப்போ பாரு, ஹாட்டாகவே சுற்றுறது. பர்வட் சரியான பர்வட் ப்ரொஃபஸர் இவனா கிட்ட கூட வர மாட்டேங்குது அந்த மூஞ்ச பார்த்தா. ஓகே, எல்லாம் புக் எடுங்க. சார், புக்கை எடுங்கன்னு சொன்னேன். ஸோ எல்லாருமே அப்படியே புக்கெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஜிமினும் அப்படியே லெசன் நடத்த ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கா ஒரு இதுவுமே புரியலை. ஒரு பக்கம் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது. பட் இருந்தாலும் அப்படியே பேலன்ஸ் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜிமின் அப்போ கரெக்டாக ஒரு சம் போட்டு திரும்பி பார்க்குறான். சார், நான் வந்து சால்வ் பண்ணிட்டா? இல்லை ரோஸ். மிஸோ. சார், மிஸோ உங்களை தான். சார் இதோ இங்கே வாங்க. சார் இங்கே வாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நடக்கவே முடியாமல் அவங்கக்கிட்ட போகிறீங்க. இதை சால்வ் பண்ணு. சார் சால்வ் பண்ணு. சார் பட் எனக்கு தெரியாது. பரவாயில்ல, தெரிஞ்ச அளவுக்கு போடு. தப்பாக போட்டாலும் பரவாயில்ல போடு. சார் பட் ஒன்றுமே தெரியாது. ஒன்றுமே தெரிலனாலும் பரவாயில்லடி, பொம்மையாச்சும் பிறகு. இப்போ நீ போய் இந்தா சாப்பீஸ் பொடி, போ போடிக்கிட்ட போ. சார் பட் அதான் சொல்கிறேன்ல, நான் சொல்லி தரேன் போ. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாக் பீஸை வாங்கிட்டு போகிறீங்க. அப்போ ஜிமின் அப்படியே திரும்பிட்டு எல்லோரும் அடுத்த செம்மை பார்த்துட்ருங்க, நான் இந்த செம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், ஓகேவா? சார், நீங்கள் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு இந்த சம் தெரியும்ல? தெரியும் சார். ஓகே குட். அடுத்த செம்மை பாருங்கள். அடுத்து நீங்கள் தான் வரணும். ஓகே சார். எல்லோரும் இந்த சம் பாருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புக்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சார் எனக்கு இது தெரியாது. பரவாயில்லடி, நான் சொல்லித்தரேன். சார் என்ன பண்ணுறீங்க? சார் தள்ளுங்க. சார் இது கிளாஸ் ரூம் சார். தெரியுமே, எவனும் இங்கே பார்க்கலை. உன் ஃப்ரெண்டு கூட உன்னை பார்க்கலை சார். பட் ஆனால் திரும்பி போட மட்டும் பாருடி. சார் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? எல்லாமே பிரச்சனை தான் சார். என்ன பண்ணுறீங்க? என்னடியே சோப் போடுறா? சும்மா குண்டா தூவுது. ஏன் சார், உங்களுக்கு தெரியாதா? தெரியும், பட் இருந்தாலும் செம்மையாக இருக்குடி. அப்புறம் அந்த கை, என்னடி கை இது? நல்லா பல எல்லாமே ஒரு மாதிரி பாலிஷெல்லாம் வச்சுருவேன் சார். ப்ரொஃபஸர் சார், இப்போ தானே எல்லாம் பண்ணீங்க, உங்களுக்கு போதாதா? பத்தலையடி, பத்தவே மாட்டேங்குது உங்ககிட்ட.
எவ்வளோ கிடைச்சாலும் ஜஸ்ட் ஆஃப் அன் ஹவர் தானே. ஆஃப் அன் ஹவர் போதுமா? சொல்லு, நான் ஆஃப் அன் ஹவர் தான் பண்ணுவேண்ணா. ஏண்டி உனக்கு தெரியாத என்னை பற்றி? ஆ ம், சரி பாருங்க, யாரும் பாகலை. நீங்கள் குத்தி மாட்டி விடாமல் போட மட்டும் பாரு. சரி, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு தான் பிடிக்காதுல்ல? பிடிக்காதுடி, பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் அப்படி பண்ணுறேன். சார் சார் தள்ளுங்க சார். சார் என்ன பண்ணுறீங்க? எல்லாரும் நம்மளை தான், யாரும் பார்க்கல. சார் போதும் போதும், எனக்கு வரல, விட்டுருங்க. சார் நீங்களும் கடுப்பா அந்த ஆஃபீஸை கொடுத்துட்டு உங்கள் ப்ளேஸில் போய் உட்காந்துறீங்க. ஜிமின் அப்படியே பார்த்துட்டு ஸ்மோக் பண்ணுறான். உங்களுக்கா செம்ம காண்டாகுது. நீங்கள் இது அப்படியே ஜிமின் சைடு திரும்பாம வேறு சைடு திரும்பிக்கிறீங்க. ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆகுது. ஈவினிங் உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. நான் வெயிட் பண்ணுறேன், வா காரில் போயிடலாம் அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு கடுப்பாகுது. நீங்கள் அதை பார்த்துட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் அப்படியே நீங்கள் கூட பஸ்ஸில் ஏறி போயிட்டுருக்கீங்க. உங்கள் பஸ்ஸுக்கு பக்கத்துலேயே ஒரு கார் வருது. ஸோ நீங்கள் அந்த காரை பார்த்தோன்னே அப்படியே விண்டோவை க்ளோஸ் பண்ணி திரும்பிடுறீங்க. அந்த காரும் அப்படியே முன்னாடி போயிடுது. உங்களுக்கு கடுப்பாகுது. ஏய் எதுக்குடி க்ளோஸ் பண்ண? ஒன்றும் இல்லை லிமி, இன்னைக்கு ஏதோ நீ சரியே இல்லைப்போ. ஒன்றும் இல்லை, சரி விடு. இப்போ அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ ஜிமின் தான் வந்து ஓப்பன் பண்ணுறான். உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. அப்படியே பேக்கை தூக்கி போட்டுட்டு ரூமுக்கு போகலான்னு போகிறீங்க. அப்போ ஜிமின் உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்துட்டு, என்ன மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண தெரியாதா? ஏண்டி நான் எதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும்? ரிப்ளை பண்ண நான் யார்? நான் யாரா? நீ யார்டி? எவனோ தெரியாதா நீ யாருன்னு? திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தணுமா? சொல்கிறேன். இங்கே பாருங்க, சும்மா சும்மா இதிலே இருக்காதீங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன பிடிக்கலையா? இல்லை எனக்கு புரியலை. உனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் நான் நம்பணுமாடி? என்னை விட ஹைப்பில் நீ தான் ஏறுவ. ஷோ, எப்போ பாரு இந்த பேர்வர்த்தனமாக பேசுகிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுறீங்களா ஜிமின்? எனக்கு கடுப்பாகுது, சரியா? கடுப்பானா அது நான் என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் தள்ளுங்க. செம்ம டென்ஷன் ஆகுது. சரி, நான் கேட்டது இன்னும் பதிலே வரலையே. எதுக்கு ரிப்ளை பண்ண? பார்த்துட்டு நீ பாட்டில் போகிற. சரி, பஸ்ஸில் வரும்போது கார்லேருந்து ஆரன் அடிக்கிறல்ல, விண்டோ இறங்கி பார்க்கலாம்ல. பார்த்தது விண்டோவை இன்னும் க்ளோஸ் பண்ணுற? இல்லை எனக்கு புரியலடி, என்ன தான் நினச்சிட்ருக்க? அதாச்சும் நானும் கேட்குறேன். நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசில்? எனக்கு புரியலை. அவங்களுக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல? ஆமாம், பிடிக்காது தான். இங்கே பாருங்க ஜிமின், தள்ளுங்க. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? இன்னைக்கு எப்படி இருந்தால் தெரியுமா? கும்தாவா இருந்தடி. அப்படியே உன்னை போட்டு அங்கேயே எல்லாம் பண்ணணும் போல் இருந்துச்சு. ஆனால் எனக்கு பத்தவே இல்லை தெரியுமா? சுத்தமாக எப்போடா வீட்டுக்கு வருவேன்னு காத்துட்டே இருந்தேன். இதுக்கு அதான் டெய்லி தள்ளுங்க. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல ப்ரொஃபஸர்? ஆமாண்டி, சுத்தமாக பிடிக்காது. அப்படியே இதெல்லாம் பண்ணுறீங்க. ஏன் பண்ணுறேன்னா, நீ என்னோடய ஒய்ஃப், எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஒய்ஃப்னா எல்லாம் பண்ணுவாங்களா? ஆமாண்டி, பண்ணி தானே ஆகணும். ஏன் இப்போ மட்டுமா பண்ணுறேன்? எவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருக்கோம். நீ பண்ணி உனக்கு அந்த பிளேஸே செட் ஆகிடுச்சுல. கட்டு தானடி. வாயத்தரனால இந்த பர்வர்ட் பேச்சு தான். இந்த பேச்சு வச்சு தான் என்னை மயக்கிறேன். நானும் உனக்கு மயங்கி எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறேன்ல? ஒத்துக்கிறல்லடி, உனக்கு இது புரியும்ல? எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் நீ என்னை பிடிக்கலன்னு சொல்ல மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சின்னன் என்ன பண்ணுற? தள்ளுங்க, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, தள்ளுங்க. இதுக்காக தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வந்ததும் ஸ்டார்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லாத. ஐயோ பாடி, 2 days ஆச்சு. இட்டுங்க மயிருன்னு சொல்லி போன நாள் 2 days எதுவுமே பண்ணல. இன்னைக்கு பண்ணணும். ஆனால் இது ஈவினிங் வந்தால் என்ன, நைட்டாக இருந்தால் என்ன? ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு வரையும் முடிகிறோம், ஓகேவா? பாடி அப்படின்னு சொல்லி இவங்களை ரூமுக்கு அப்படி தூக்கிட்டு போகிறான். ஆமாண்டா,
நீங்களும் ஜிமினும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். உங்களுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் ஆகி 1 இயர் ஆயிருக்கும். நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜிமின் காலேஜ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ட்ரெயினிங் டீச்சராக இருந்திருப்பான். 2 இயர்ஸ் ஐ மீன் ப்ரொஃபஸராக இருந்திருப்பான். ஸோ அப்போ தான் உங்கள் அப்பா மூலியமா பழக்கம். அப்படியே ஃப்ரெண்ட் ஆகி ஒரு பிஸ்னஸ்க்காக வந்து 2 பேரும் மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஜிமினுக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த மேரேஜில் இஷ்டமே இருந்திருக்காது. அதுவும் ஸ்கூல் பொண்ணை போய் மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்களேன்னு சொல்லி. பட் உங்களுக்கு ஜிமினை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்போவும் அவர் ப்ரொஃபஸராக தான் இருந்திருப்பார். ஸோ அதனாலேயே நீங்கள் ஓகே சொல்லி மேரேஜ்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜிமின் இந்த மேரேஜை நிறுத்த நிறையா ட்ரை பண்ணியிருப்பாரு. அது உங்களுக்குமே தெரியும். பட் இருந்தாலும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்க ஸோ ப்ரொஃபஸர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், நம்ம கூட பேச மாட்டார் அப்படின்னு சொல்லி. பட் ஜிமின் அப்படியே ஆப்போசிட்டாக இருந்திருப்பான். உங்கள் கூட எப்போ மேரேஜ் பண்ணீங்களோ அந்த டேலேருந்து இந்த டே வரைக்கும் டெய்லி ரிலேஷன்ஷிப் பண்ணிட்டு தான் இருப்பான். போக போக அது உங்களுக்குமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஜிமினுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ டெய்லியும் உங்கள் கூட இல்லாமல் அவனால் இருக்கவே முடியாது. டாக் எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்கும். அதுதான் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் ஜிமினை நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் ஜிமின் இன்னும் சொல்லலை உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. எப்போ கேட்டாலும் பிடிக்காதுன்னு தான் சொல்லுவான். ஓகே, நம்ம அப்படி இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாண்டா. இப்போ அவங்கள அப்படியே ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அப்படியே பெட்டில் போடுறான். ஜிமின் இங்கே பாருங்க, இன்னைக்கு தானே பண்ணோம், அதுக்குள்ளே முன்னாடி பண்ணோம் 1/2 hour எனக்கு போதுமா? சொல்லு ஜிம்முக்கு போதுமா? பர்வர்ட் ஹாபிக்கு போதுமா? சொல்லு. சொல்லுவான், நல்லா சொல்லுவான். காலேஜில் இருந்தால் பர்வர்ட் ப்ரொஃபஸர், வீட்டுக்கு வந்தால் பர்வர்ட் ஹப்பியாக மாறிடுறான். என்னை புரிஞ்சுக்கவே முடியல. எனக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ லவ் பண்ணுறான்னு சொல்லி. வாயை திறந்து சொன்னாதான் என்னப்பா? அவ்வளோ கொழுப்பு எனக்கு. நீ என்ன பண்ணுற? எதுக்குடா ட்ரெஸ்ஸெல்லாம் கலட்டு விடு. அப்போ ஜிமின் அப்படியே அவங்க ஷர்ட்டு எல்லாத்தையுமே கலட்டிடுறான். ஐயோ, எப்படி ஒன்றவங்க மட்டும் அப்படியே அழகா அப்படியே சைஸாக இருக்குது. நீ ஸ்கூல் படிக்கும் போது ஐ மீன் 12th நினைக்கிறேன், அப்போ தானே உனக்கு எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஐயோ, அந்த ஃபர்ஸ்ட் டே எப்படி பார்த்தேனோ அப்படியே இருக்குடி. சத்தியமாக நினைல தெரியுமா, நீங்கள் அவுத்து பார்த்தப்ப நீ ஸ்கூல் பொண்ணுதானா அப்படின்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி மெயின்டைன் பண்ணுற? இங்கே வச்சு அமுகும் போது ஜிமின் போதுங்க, வலிக்குது. வலிக்குதா? இப்போ வலிக்குதா ஏறுதாடி? சொல்லுடி. ஒரு மாதிரி இருக்கு. ஜிமின் ஐ லவ் யூ. பட் ஆனால் இப்போ எனக்கு ஐ நீட் யூ ஜிமின். ஐ நீட் யூ டூடி. எனக்கு இப்போ தேவை. சரி வா, எந்த கழட்டு. அது கலட்ரி வா. ஸோ நீங்களும் போய் அந்த ஷர்ட்டு பேண்ட்டு எல்லாருமே ரிமூவ் பண்ணிடுவீங்க. இப்போ 2 பேருமே எதுவுமே போடலை. கிஸ் மீடி. கிஸ் பண்ணுறீ. ஐயோ, எப்படி இருக்கு தெரியுமா? ப்ரொஃபஸர் மாதிரியே இல்லை, பர்வர்ட் ப்ரொஃபஸர். இந்த பர்வர்ட் ப்ரொஃபஸர் தானே உனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டுமா பிடிக்குது? என் காலேஜில் எல்லாருக்குமே தான் உனக்கு பிடிக்குது. என்னடா பண்ணுற? எல்லாருக்கும் முன்னாடி ஷர்ட் பண்ண கலட்டிட்டு அந்த ரோஸ் என்ன சொல்கிறா தெரியுமா? உன் கூட ஒன்றே இருக்கணுமா, அப்போ தான் நீ அவளை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? வலிக்குது. என்னடி பண்ண? உன் புருஷன் ரொம்ப ஹாட்டாக இருக்கான், ரொம்ப பர்வர்ட்டாக இருக்கான், சரியான பொறுகி. அப்போ பொண்ணுங்களுக்கு அப்படியே தானே செய்யும். ஆனால் நான் உங்ககிட்ட மட்டும் தானே பொறுக்கிறேன், வேறு எந்த பொண்ணுக்கிட்டேயாச்சும் போய் பொறுக்கிறேன். வலிக்குது. என்கிட்ட மட்டும்தான் இருக்க. ஆனால் உனக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. உனக்கு என்ன பிடிக்கலனாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ சின்னா. ஐ லவ் யூ சின்னா. ஓய் விடு, ஒன்று குறைச்சிடல. என்னம்மா இருக்கு சின்னா? என்ன பண்ணுற? இல்லை இது வேணாம். என்ன வேணாம்? ஆல்ரெடி சொன்னால இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லி. எந்திரி. இல்லை வேணாம். எந்திரி வா. வேணாம் ஓடி. வலிக்குது ஜிமினா. போக சரியாயிடும். பண்ண ஜிமினா, பண்ணுறீ. ஸோ நீங்களும் அப்படியே எல்லாமே பண்ணுறீங்க.
ஜெமினா என்னடி ஜெமினா ஐ லவ் யூ டூடி. என்ன சொன்ன என்ன சொன்ன? ஹே என்ன என்ன வேலை பார்த்துட்ருக்கோம் யாரை வந்து ஜெமினா நீ எதுவும் சொன்ன? இங்கே பாரு இதுக்காண்டி சொல்லாத. நீ எதுவும் சொன்ன சொல்லு. ஐ லவ் யூ டூன்னு சொன்னேன். ஐ லவ் யூ டூடி. ஐ லவ் யூ மோர். ஐ லவ் யூ டி ஒய்ஃபி. என்ன புதுசா எனக்கு ஸ்பெஷல் டே கூட கிடையாது. யார் சொன்னா எனக்கு ஸ்பெஷல் டே கிடையாதுன்னு சொல்லி? என்ன என்ன சொல்கிற? எனக்கு ஸ்பெஷல் டேலாம் கிடையாது. என்ன ஸ்பெஷல் டே? ஸ்டாப் பண்ணுறியா? என்னால் ஸ்டாப் பண்ண முடியாதுடி. ஸ்டாப் பண்ணுற நிலமையில யாருக்கும் ஸ்பெஷல் டேனா ஸ்பெஷல் டே தான். ஸ்பெஷல் டே ஒன்றும் இன்றைக்கி இல்லை, ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன புரியல, எனக்கு புரியல. டைம் பாரு. அப்போ நீங்களும் டைம் பார்க்குறீங்க. கரெக்டாக 12 o'clock தாண்டி இருக்கு. இன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் மேக் அவுட் பண்ண டே. என்ன பர்வட் நம்மளோட வெட்டிங் டேன்னு சொல்ல வேண்டியதானடா. எனக்கு அப்படி சொல்ல தோணலை, பிடிக்கலை, அதான் அப்படி சொன்னேன். பார்த்தியா இந்த டைம் தானே அன்றைக்கி பண்ணிகிட்ருந்தோம். ஸ்பெஷல் டே தானடி. ஜெமினா அப்போ உனக்கு இது பிடிக்குமா? பிடிக்காமே அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டார்டிங் பிடிக்காது தான், போக போக ரொம்ப பிடிச்சிருச்சு. இதனாலயா? ஆமாம். 90% இதனால தான். ஒரு 10% ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் டி பர்சனலாக. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ ஒய்ஃபி. பொறுக்கி இதனால தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறேன். ஏன் உனக்கு எதுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? இதனால தானே? இதனாலையும் தான். ஆனால் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒத்தே மாதிரிதாண்டி. இது சொல்ல 1 வருஷம் ஆயிடுச்சுல உனக்கு. ஈகோட உனக்கு சரியான ஈகோ. ஆமாம் பின்ன எவ்வளோ போராடினேன் தெரியுமா அந்த மேரேஜ் நிப்பாட்ட. இல்லைனா நான் யோஸ் போயிருப்பேன்டி. எவ்வளோ பெரிய லெக்சர் கனவு எல்லாமே போச்சு ஒரே நிமிஷத்தில் உங்கள் அப்பங்காரனால. நான் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சான். சரி கல்யாணம் பண்ணி வச்சு அப்படியே பார்த்துட்டே தான் இருக்கணுமா என்ன? அதான் அன்னையிலேருந்து முடிக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு வரையும் முடிச்சிட்ருக்கேன். நடுவில் கர்மா எப்படி லவ் வந்துச்சுன்னா தெரில. ஆனால் நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு மட்டும் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதான் இந்த ஸ்பெஷல் டேக்காக வெயிட் பண்ணேன், சொல்லிட்டேன். எனக்கு தெரியும்டா நீ எப்போவே என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஜெமினா எனக்காக இப்போ ஒரு டைம் சொல்கிறியா? எப்படி சொல்லணும்? ஐ லவ் யூ. இதுக்கு டெய்லி நடக்கும்போது நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். ஐ லவ் யூ ஒய்ஃபி. ஐ லவ் யூ ஒய்ஃபி. உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். இது வந்து நிறையா பார்த்துக்கிறேன். உன்னை இது வரைக்கும் நான் நல்லா பார்த்துருக்கேனான்னு தெரில. ஆனால் இது வந்து செம்மையாக பார்த்துப்பேன். செம்மையாக பண்ணணும். எல்லாமே குட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் இயர்ஸ் போட்டோம் பேபியெல்லாம் அப்புறம் பிளான் பண்ணிக்கலான்னு. இன்னும் கூட ஒரு 2 years நல்லா ஜாலியாக இருக்கணும். பொறுக்கி அப்படியாடி. தேங்க்யூ. இங்கே பாரு, லவ் யூ சொல்லிட்டா அதுக்காண்டிலாம் நான் இன்னும் சொல்லலை. நாளையிலேருந்து கொஞ்சம் டீசெண்டாக வாடா. அதுவும் அந்த ரோஸ் முன்னாடி அவளை பார்த்தாலே பத்திக்கிட்ட வருது. ஒன்று என் முன்னாடியே சொல்லிட்டான் கரெக்ட் பண்ணுவேன் ஒன்றே போவேன்னு சொல்லி. எப்படி இருக்கும் தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். நான்லேருந்து மாஸ்க் போட்டுட்டு வா. நான் என்னடி பண்ணுறது? அவள் கடவுறா போன முடிஞ்சு பாரி. அவளை நான் எதுக்கு பார்க்க போகிறேன்? அதான் லட்டு மாதிரி என் பொண்டாட்டி இருக்காள. இப்போ தான் உனக்கு உன் பொண்டாட்டி நினப்பெல்லாம் வரும். 1 வருஷம் நாளே விட்டலடா. அதுக்கு தான் இப்போ லவ் யூ சொல்லிட்டானடி. இன்னொரு போகலாமா? செலிப்ரேட் பண்ணலாமா? எனக்கும் பண்ணணும் போல தான் இருக்குது. பொண்டாட்டி வாடி வாடி. சின்ன ஆரம்பிச்சிட்டேன் பாரு. போவட் சின்ன ப்ரொஃபஸர்டா. நான் போவட்டாக இருந்தால் தானடி பிடிக்குது உனக்கு. அது என்னமோ கரெக்டு தான். ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ மை பர்வட் ப்ரொஃபஸர். ஐ லவ் யூ டி மை ஹார்ட் பொண்டாட்டி. சரி ஓகேடா. நான் இந்த 1 நிமிஷத்தை முடிச்சுக்கிறேன்.
ஒரு மாதிரி மொக்கையாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா? என்னோடய வாய்ஸும் ரொம்ப கேவலமாக இருந்திருக்கும். அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அவ்வளோவா கன்டென்ட் இருந்திருக்காது. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவாடா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பப்புலியூ. பைடா.